அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா குடல் கூட்டு, குடல் கடலைப்பருப்பு கூட்டு. இந்த கூட்டு ரொம்ப சுவையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். சாதத்தோடு சேர்த்து சாப்பிட, இட்லி தோசையோடு சாப்பிட, நான் சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது கூட்டு. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், எம்மியாக இருக்கும், சுவையாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி இந்த கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானுங்க ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன். நீங்கள் பண்ணுற பெரிய பெரிய லைக்கில் தான் எங்கள் வீடியோ ஷேர் ஆகும். மறந்துடாமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யணும் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், குடல் சுத்தம் பண்ணி கழுவி வெண்ணெய் போட்டு ரொம்ப வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ நம்ம குடல் கடலைப்பருப்பு போட்டு குடல் கூட்டு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. குடலை சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் குடலை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குடலுக்கு தக்கன தண்ணி சேர்த்துக்குவோம். தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இதில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தாச்சு. இப்போ தேவைக்கேற்ப உப்பு சேர்த்தாச்சு. இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்தாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு மூடிக்குவோம். மூடி போட்டு மூடியாச்சு. இப்போ இதில் விசில் வச்சுக்கலாம். இப்போ இது ஒரு 10 விசில் வரட்டும் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், விசில் எல்லாம் வந்து ஆவியெல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு குக்கரில் வேலை நடக்குது, அதனால சவுண்டு கேட்குது. இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், குடல் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம சேர்க்க வேண்டிய பொருளெல்லாம் இதை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கிரேவிக்கு தக்கன தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்தாச்சு. இதுக்கு தேவையான கடலைப்பருப்பு 100 கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட சேர்க்குறதுக்கு வெங்காயம், நல்லா பெரிய வெங்காயமாக 4 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். பெரிய தக்காளி 2 தக்காளி, ஒரு 5 பச்சை மிளகாய் எல்லாமே நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே அதில் சேர்த்துக்கலாம் வாங்க. எல்லாத்தையுமே குடலோடு சேர்த்துக்குருவோம். இப்போ சேர்த்தாச்சு. இப்போ பாருங்கள், கடலைப்பருப்பை நல்லா கரைஞ்சாச்சு. இப்போ இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதோட சேர்த்தாச்சு கடலைப்பருப்பை. இப்போ இதில் வந்து கறி மசாலா தூள் சேர்த்துக்கும். ஏன்னா சவுண்டாக இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அதனால தொழுகை நடக்குது பள்ளிவாசலில், அதனால தான் சவுண்டு. இப்போ பாருங்கள், இதில் கறி மசாலா தூள் 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சின்ன ஸ்பூனால் 3 ஸ்பூன். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். அந்த குடலோட இந்த தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து, இந்த கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்து, இந்த கறி மசாலா தூள் 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மூடி போட்டு மூடிக்குவோம். மூடி போட்டு மூடியாச்சு. இப்போ விசில் வச்சாச்சு. இந்த கடலைப்பருப்பு வேகிறதுக்காக 2 விசில் வரட்டும் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், தேங்காய் 3 சில்லு தேங்காய் எடுத்து அதை துருவி மிக்சியில் சேர்த்துருக்கேன். இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ தேங்காய் அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், தேங்காய் அரைச்சிட்டு வந்து தேங்காய் ஒரு பக்கம் இருக்கட்டும். குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ எல்லாமே நல்லா சேர்ந்து வெந்து வந்திருக்கு. இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதில் தேங்காயை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தேங்காயை சேர்த்துக்கலாம். தேங்காயை சேர்த்துட்டு மிக்ஸி அரிசி சேர்த்துக்கலாம். பாருங்கள், அரிசி ஊற்றியாச்சு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு கொதி வரட்டும், தாளித்து கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். எண்ணெயை சேர்த்துக்குவோம். எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் காயட்டும்.
தாளிப்புக்காக வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். வாங்க தாளிக்கலாம். இப்போ அடுப்பு ஒரு சட்டி வச்சு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து சேர்த்தாச்சு. இப்போ இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பொரியுது. இப்போ இது வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ இதில் வரமிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 வரமிளகாய் பிச்சு வச்சுக்கிட்டு அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் அந்த குடல் கூட்டை சேர்த்துக்கலாம். குடலை கூட்டை இதை சேர்த்துக்கலாம். தாளிப்பு இதோட கொஞ்சமாக தண்ணி அலசி சேர்த்துக்கலாம். இப்போ அலசி தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் மல்லித்தழை சேர்த்துக்கலாம். இப்போ மல்லித்தழை சேர்த்தாச்சு. மல்லித்தழை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாது. இப்போ ஜம்மனு ரெடி ஆகிடுச்சு. குடல் கிரேவி ரொம்ப சூப்பராக. குடல் கூட்டு, கடலைப்பருப்பு குடல் கூட்டு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஜம்மனு இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள். எப்படி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனுங்க ஆளுங்கிற பட்டையில் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோங்களை சந்திப்போம். பாய்.